என்ன இதெல்லாம்? நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு போகும்போது எப்படி 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 நம்ம வீட்டு கல்யாணமா? நம்ம வீட்டு கல்யாணம் நம்ம வீட்டு எவனா ஒருத்தன் ஓசியில சோறு போடுறேன்னு கூப்பிட்டான்னா எனக்கு கச்சிதமா கிளம்பிட வேண்டியது. இதுல பட்டு சட்டை பட்டு வேட்டி வேற. யாதும் ஊரே யாவரும் கேள்வி. ஆமா, ஓசி சோறு சாப்பிட்றதுக்கு இப்படி ஒரு சாக்கு வேற. எப்படி இருக்க சொல்லவே இல்லையே. திருஷ்டி பொம்மை மாதிரி இருக்கீங்க. பொறாம தம்பி உங்களுக்கு. வீர என்னடா இப்படி ட்ரெஸ் பண்றானே. ஆண்டவனே, அந்த பொண்ணு வேதவல்லிக்கு நல்லபடியா கல்யாணம் நடந்து என்னைக்கு சந்தோஷமா இருக்கணும். அருள் புரிப்பா. வீரைய அழகா இருந்தா உங்களுக்கு பிடிக்கும். என்னடா கிளம்பலாமா? எல்லாம் ரெடியா? சுந்தா ட்ரெஸ் பிடிச்சிருக்கா? இவன் ட்ரெஸ். டேய், நீ கல்பனா ஒரு கார்ல வாங்க, நாங்கெல்லாம் வேற கார்ல போ. கல்பனா இன்னும் ரெடி ஆகலப்பா. என்னடா எவ்வளவு தடவை சொன்னேன், பரம வீட்டு கல்யாணம் நம்ம வீட்டு கல்யாணம் மாதிரி நம்ம போய் முன்னால் ரிசீவ் பண்ணோம்னு. ஏன் ரெடி ஆகல? போட போட, சீக்கிரம் கூட்டு வாடா போடா. சரிப்பா. நாகராஜங்கடா ரெடி ஆயிட்டு இருக்காருப்பா. இன்னும் ரெடி ஆகாம என்ன பண்றான்? பொம்பளைங்க மாதிரி டிலே பண்ணிட்டு இருக்கான். ஏண்டா அதான் காரணமா? குடிச்சிட்டு படுத்திருக்கானா? அதெல்லாம் இல்லப்பா, ரெடி ஆயிட்டு இருக்காரு. போ, ஷட்டில் கூப்பிட்டு வா போ. சரிப்பா. கொஞ்சம் கூட டைம் சென்ஸே கிடையாது. யூஸ்லெஸ் ஃபெலோஸ். ஐயா, குடிக்க காப்பி ஏதாவது எடுத்துக்கிட்டு வேணாம் வேணாம். கல்பனா, கிளம்பலாப்பா. கீழே அப்பா வெயிட் பண்றாரு. மருமக கல்யாணத்துல அவருக்கு 1000 வேலை இருக்கும். அவரை கிளம்ப சொல்லுங்க. நம்ம சும்மா தலையை கட்ட தானே போறோம். என்ன பாக்குறீங்க? அப்புறம் உங்களை கட்டிக்க ஆசைப்பட்ட பொண்ணு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்க போறான்னு முன்னாடி போய் நின்னு வரவங்களுக்கு எல்லாம் பன்னீர் தெளிக்க ஆசைப்படாதீங்க. அப்புறம் கல்யாண வீட்டுல சாப்பிடணும்னு அடம் பிடிக்க கூடாது. நான் இன்னைக்கு விரதம். என்ன விரதம்? நீங்க சீக்கிரம் அப்பாவாகணும், நான் அம்மாவாகணும். வேதவழிக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் புள்ள பெத்துக்க வேண்டாமா? ஹலோ பிரதர். ஹலோ. ஏய் போடா. டேய் என்ன போடா? எந்திரிப்பா. நான் எந்திரிக்க தூக்கம். கல்யாணத்துக்கு போனோம், எந்திரிண்ணே. யாரிடா கல்யாணம்? ஏன்னா வேதவல்லியோட கல்யாணம்ண்ணே. நாங்க எல்லாரும் ரெடி ஆயாச்சு, எல்லாம் கிளம்புறோம். எழுந்துரு. உர்ரா, கல்யாணம் நாட்டுக்கே ரொம்ப அவசியம். போ. ஹலோ. ஹாய். என்ன ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஃபோன் வந்ததா? சர்ஜரியா? ஆமாம், டாக்டர்ஸ் லைஃப்னாலே அப்படி தானே. வேறு யாராவது அரேஞ்ச் பண்ணணும். யார் அவைலபிளாக இருப்பாங்கன்னு தெரியல. காலையில் வேறு சர்ஜரி. காலையில் சர்ஜரினா நீங்களே போய் பண்ணிட்டு வந்துடலாமே. கல்யாணம் வேதவல்லி, வேற ஏதாவது இருந்தால் நான் போயிடுவேன். கல்யாணத்தன்னைக்கு சர்ஜரி பண்ணி ஒருத்தருக்கு லைஃப் கிடைச்சா அது நம்ம கல்யாண வாழ்க்கைக்கு பெரிய பிளஸ்ஸிங்கா நான் நினைக்கிறேன். நம்மால ஒருத்தருக்கு உதவி செய்ய முடிஞ்சா, அதுவும் அவங்களுக்கு தேவையான நேரத்தில் செஞ்சா அதுதான் மிகப்பெரிய உதவி. குட். நானே பேஷண்ட் விஷயத்தில் ரொம்ப சீரியஸாக இருப்பேன். எனக்கே அட்வைஸ் பண்ணுற பற்றியா? தப்பா? நோ அப்படிலாம் இல்லை. உண்மையை சொல்லட்டுமா வேதவல்லி? நான் சர்ஜரிக்கு போனால் கல்யாணத்தன்னைக்கும் வேலை தான் முக்கியம்னு போயிட்டானேன்னு நீ தப்பாக நினச்சிப்பேன் தான் நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். ஆனால் இப்போ நீ பேசினது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஒன் செகண்ட். சொல்லுங்க சார். நாளைக்கு சர்ஜரிக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நானே வந்து பண்ணுறேன். ஓகே. ஓகே சார். ஓகே. நல்லா இருக்கீங்களா ஐயா? வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டுங்க ஐயா. வரேங்க. அப்போ நாங்கள் வரோங்க ஐயா. வரோம். மாமா. வாங்க மாப்பிள்ள. இப்போதான் வேதவல்லி விஷயத்த சொன்னா. மண்டபத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் மாப்பிள்ளை வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்.
ஆமா, உங்களுக்கு பதிலா இந்த சர்ஜரியை பண்றதுக்கு வேற யாரையும் அனுப்ப முடியாதா? இந்த நேரத்தில் யாரையும் அரேஞ்ச் பண்ண முடியல மாமா. அதனால தான் நானே இந்த சர்ஜரிக்கு ஒத்துக்கிட்டேன். நீங்கள் சொல்கிறது புரியுது, ஆனால் வேற என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வேதவல்லி, மாமா நான் சர்ஜரி போகிறது விரும்பலன்னு நினைக்கிறேன். என்னப்பா என்கிட்ட போகட்டும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போக வேண்டாம்னு சொல்றீங்க? நான் உங்ககிட்டயும் போக வேணாம்னு தாம்மா சொன்னேன். நீ சமாதானம் ஆகல. சரி, அதான் மாப்பிள்ளை கிட்ட பேசலான்னு வந்தேன். இதை பாருமா, நான் நம்ம சடங்கு சம்பிரதாயம் இதுல எல்லாம் ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கேம்மா. பெரியவங்க ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னா கண்டிப்பா அதுல ஏதாவது ஒரு காரணம் இருக்குமா. அப்பா, அவர் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறவர் தானே காப்பாத்த போறாரு. அது புண்ணியம் இல்லையா? நான் அவரை போக சொன்னேன், நீங்க வேண்டான்னு சொல்றீங்க. பாருங்க, அவர் இப்ப தர்ம சங்கடத்தோட நிக்கிறாரு. போகட்டும்பா, 10 மணிக்கு தானே முகூர்த்தம். 9 மணிக்கெல்லாம் அவர் வந்துருவாரு. சரி மாப்பிள்ள, போயிட்டு வாங்க. நல்லதே நடக்கும். சரி மாமா, வரேன். வா போலாம். வேதா, நீ போம்மா. சரிப்பா. ஹலோ சிஸ்டர். சொல்லுங்க சார். சர்ஜரிக்கு எல்லாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணிட்டீங்களா? அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டோம் சார், எல்லாம் ரெடியா இருக்கு. ஓகே, I'll be there in a few minutes. ஓகேங்க சார். எனி ப்ராப்ளம் வெங்கட்? சொல்லுங்க வெங்கட். வேதவலி, நான் ஆப்ரேஷன் தியேட்டர் போகிறேன். ஃபோனை என் ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துட்டு போகிறேன். சர்ஜரி முடிஞ்சோடனே நானே வந்து கால் பண்ணுறேன். ப்ளீஸ் கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க. ஷியோர். சரி, ஓகே, பாய். டாக்டர் ஐயா, சிவா, என் வீட்டுக்காரர் எப்படியாவது காப்பாத்துங்க. கவலைப்படாதீங்கம்மா, நான் பார்த்துக்கிறேன். உட்காருங்க. சரிங்க ஐயா. கடவுளே, எப்படியாவது அவரை காப்பாத்து. गणपतिकम् अभामहे कविं कवीनाम् उपमस्तवस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पदान शृण्वन्नो दभिश्चेदशादनं हरिद्राबिम्बेष्महं महागणपतिं ध्यायामि आवाहयामि स्थापयामि पूजयामि महागणपतये नमः सकलाराधनैः स्वर्चितम्